நெக்ஸ்ட் பாருங்க. Observe the alternative interior angle in each figure, both lying between the interior of the parallel lines and one of the opposite sides of the transversal. ஓகேங்களா? ஸோ ஆனால் அல்டர்னேட்டிவ் இன்டீரியர்னா நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன், இன்டீரியர் அப்படின்னாவே உள்ளே இருக்கணும், பட் அல்டர்னேட்டிவ்னு எப்படி இருக்கணும், மாறி மாறி ஆப்போசிட்டில் இருக்கணும். தட்ஸ் ஆல். பாருங்கள், இந்த ஆங்கிள் டூவுமே இன்டீரியரில் இருக்கான்னு பாருங்கள். இந்த லைனுக்கு இந்த டூ லைனுக்கு இந்த டூ ஆங்கிள் 30 டிகிரி இன்டீரியரில் இருக்கா, பட் ஆப்போசிட்டில் இருக்கான்னு பாருங்கள். இது இந்த சைடு இருக்குது, இதுக்கு ஆப்போசிட்டு இந்த சைடு இருக்குது. அப்போ இது வந்து அல்டர்னேட்டிவ் இன்டீரியர் ஆங்கிள்னு சொல்லலாமா? எஸ். பாருங்கள், இது ரெண்டுமே இன்டீரியரில் ஆப்போசிட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், இது இன்டீரியரில் தான் இருக்குது, பட் ஆப்போசிட்டில் இருக்குது. இது இன்டீரியரில் தான் இருக்குது, இதுக்கு ஆப்போசிட் இந்த சைடுக்கு. ஓகேங்களா? ஆப்போசிட் அப்படின்னா இந்த சைடுக்கு ஆப்போசிட் சைடு என்ன, திஸ் சைடு. ஓகேங்களா? அப்போ இதெல்லாமே வந்து அல்டர்னேட்டிவ் இன்டீரியர் ஆங்கிள்னு சொல்லலாமா? அப்போது அல்டர்னேட்டிவ் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி நமக்கு சம்ஸ் இருக்கும். அந்த சம் உங்களுக்கு எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துக்கு எக்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துக்கு 48 டிகிரி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம பிஃபோர் சம்மில் பார்த்த மாதிரி இங்கே எக்ஸு கொடுத்துட்டாங்க, இங்கே 48 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன எழுதலாம், இதை எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணணும்னா நம்ம எப்படி ரைட் பண்ணலாம்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 48 டிகிரின்னு எழுதிடலாமா? எதை வச்சு? அல்டர்னேட்டிவ் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேங்களா? அல்டர்னேட்டிவ் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கனால எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 48 டிகிரி. அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னன்னு கிடச்சிருச்சு? 48 டிகிரின்னு கிடச்சிருச்சு. தட்ஸ் ஆல். ஓகேங்களா? இதே மாதிரி எக்ஸஸில் சம்ஸ் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். அப்சர்வ் த மார்க்டு அல்டர்னேட்டிவ் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். எக்ஸ்டீரியர்னாவே உங்களுக்கு எங்கே இருக்கணும்? அவுட்டரில் இருக்கணும். பட் எப்படி இருக்கணும்? ஆப்போசிட்டில் இருக்கணும். தட்ஸ் ஆல். பாருங்கள், இங்கே 50 டிகிரி அவுட்டரில் இருக்குது, ஆப்போசிட்டில் இருக்கான்னு பாருங்கள். இந்த சைடுக்கு ஆப்போசிட் திஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே எக்ஸ்டீரியரில் இருக்குது, வெளியே இருக்குது, பட் இந்த சைடுக்கு ஆப்போசிட்டு இங்கே அவுட்டரில் வெளியே இருக்குது, இந்த சைடு கீழே ஆப்போசிட்டில் இருக்குது. டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா? இப்போ ஒன் ஆங்கிள் வந்து ரெண்டுமே அவுட்டரில் இருக்குது, பட் ஆப்போசிட் சைட்ஸில் இருக்குது. இந்த பிக்சர் பாருங்கள், ஆப்போசிட் சைட்ஸ் இருக்கா? ஸோ அல்டர்னேட்டிவ் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இதெல்லாமே நம்ம என்ன சொல்லலாம்? அல்டர்னேட்டிவ் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னு சொல்லலாம். இப்போ நான் இந்த இடத்துக்கு ஒய் கொடுத்துட்டு இங்கே வந்து என்னென்னு கொடுத்தாச்சு? 50 டிகிரின்னு கொடுத்துருக்கேன். அப்போ இது நீங்கள் எப்படி எழுதலாம்? இதில் நான் ஒய்யோட வேல்யூ ஃபைன் பண்ண சொல்கிறேன். அப்போ நீங்கள் எப்படி மெஷர் பண்ணலாம்? ஒய் இஸ் ஈக்குவல் டு 50 டிகிரி. எதனால் 50 டிகிரின்னு சொல்லலாம்? அல்டர்னேட்டிவ் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இங்கே இருக்கக்கூடிய அல்டர்னேட்டிவ் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து ஈக்குவல்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஒய் ஈக்குவல் டு 50 டிகிரின்னு ரைட் பண்ணிடலாமா? தட்ஸ் ஆல். அப்போ அல்டர்னேட்டிவ் இன்டீரியர் ஆங்கிள்க்கும் அல்டர்னேட்டிவ் எக்ஸ்டீரியருக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருச்சா? இன்டீரியர்னால் உள்ளே இருக்கணும், எக்ஸ்டீரியர்னால் வெளியே இருக்கணும், பட் ரெண்டுமே எப்படி இருக்கணும்? அல்டர்னேட்டிவ்னாவே ஆப்போசிட்டில் இருக்கணும். தட்ஸ் ஆல். இதுதான் மீனிங்கே. இது ரெண்டுக்கும் மீனிங் தெரிஞ்சிட்டிங்கன்னா எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய சம்ஸு நீட்டாக போடலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ட்ரை திஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பாருங்கள் எக்ஸ். ரெண்டுமே இன்டீரியரில் இருக்கா? ரெண்டு ஆங்கிளுமே இன்டீரியரில் இருக்குது. அப்போ நம்ம எப்படி எக்ஸோட வேல்யூ என்ன பண்ணலாம்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 127 டிகிரி. என்ன ஃபார்முலா, எந்த ரூல் வச்சு எழுதலாம்? அல்டர்னேட்டிவ் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் எழுதலாங்களா? எஸ். இந்த ஆங்கிள் பாருங்கள், ரெண்டுமே அவுட்டரில் இருக்கா? இப்போ ரெண்டுமே அவுட்டரில் ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இதை வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 46 டிகிரின்னு எழுதலாமா? ஏன்னா அல்டர்னேட்டிவ் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். தட்ஸ் ஆல். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இன்டீரியர் ஆங்கிள். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? அல்டர்னேட்டிவ் இன்டீரியர், அல்டர்னேட்டிவ் எக்ஸ்டீரியர் பார்த்தோம். பட் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? வெறும் இன்டீரியர் ஆங்கிள். இன்டீரியர் ஆங்கிள் தட் லை ஆன் த சேம் சைட் ஆஃப் த டிரான்ஸ்வர்சல் ஆர் சப்ளிமெண்ட்ரி. சப்ளிமெண்ட்ரினாவே உங்களுக்கு என்னன்னு தெரியும்? சப்ளிமெண்ட்ரினா எத்தனை டிகிரின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். 180 டிகிரி ஞாபகம் இருக்குங்களா? காம்ப்ளிமெண்ட்ரினா 90 டிகிரின்னு பார்த்தோம். சப்ளிமெண்ட்ரி அப்படின்னா உங்களுக்கு எத்தனை டிகிரி? 180 டிகிரி. ஓகேங்களா? ஓகே, நான் கவனிங்க. ஏன் 180 டிகிரின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா இன்டீரியர் ஆங்கிள்னா என்ன, எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்டீரியர் அப்படின்னாவே எப்படி இருக்கணும்? உள்ளே இருக்கணும். ஓகேங்களா? இன்டீரியர் ஆங்கிள்னாவே நமக்கு எப்படி இருக்கணும்? உள்ளே இருக்கணும். பட் அல்டர்னேட்டிவ்னா நம்ம என்ன பார்த்தோம்? ஆப்போசிட்டில் பார்த்தோம் இல்லையா? இன்டீரியர் ஆங்கிள் அப்படின்னாவே உள்ளே இருக்கணும், பட் சேம் சைடு இருக்கணும். தட்ஸ் ஆல். பாருங்கள், இந்த பிக்சர்ஸ் பாருங்கள், ரெண்டுமே உள்ளே இருக்கா? இந்த 2 லைன்ஸ்க்கு உள்ளே இருக்குது. அப்போ இந்த சைடு சேம் சைடில் இருக்கா? 125 டிகிரி 55 டிகிரி நமக்கு சேம் சைடு இருக்கா?
தட்ஸ் ஆல், தட் இஸ் இன்டீரியர் ஆங்கிள். ஓகேங்களா? அப்போ இன்டீரியர் ஆங்கிளாக இருக்கும்போது இந்த மாதிரி நமக்கு பிக்சர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா சம் ஃபைன் பண்ண சொன்னாங்கன்னா தட் இஸ் லை ஆன் த சேம் சைட் ஆஃப் த டிரான்ஸ்வர்சல் ஆர் சப்ளிமெண்ட்ரி. சப்ளிமெண்ட்ரினா இந்த 2 ஆங்கிளையும் நம்ம ப்ளஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 180 டிகிரி கிடைக்கும். இப்போ 125 டிகிரி ப்ளஸ் 55 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ நீங்கள் எந்த ஃபார்முலா எழுதணும்? இந்த எழுதணும், இன்டீரியர் ஆங்கிள் தட் லை ஆன் த சேம் சைட் ஆஃப் த டிரான்ஸ்வர்சல் ஆர் சப்ளிமெண்ட்ரி அப்படின்னு ரைட் பண்ணணும். தட்ஸ் ஆல். ஓகேங்களா? இப்போ கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா? இன்டீரியர்னாவே உள்ளே இருக்கணும், பட் சேம் சைடில் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ சேம் சைடில் இருந்துருச்சுனாவே இந்த மாதிரி 2 ஆங்கிள் கொடுத்துருந்தாங்கன்னா சம் ஆஃப் த 2 ஆங்கிள் ஈக்குவல் டு 180 டிகிரி சப்ளிமெண்ட்ரி ஃபார்முலா வச்சு எழுதிடுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ இன்டீரியர் ஆங்கிளை வந்து நம்ம என்னங்கிறத மீனிங்னு சொல்லலாம், கோ இன்டீரியர் ஆங்கிள்னு சொல்லலாம். அதுவும் கரெக்ட் தான். கோ இன்டீரியர் ஆங்கிள் அப்படின்னாலும் இன்டீரியர் ஆங்கிள்னாலும் சேம் தான். நெக்ஸ்ட் பாருங்கள், கோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள். கோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அப்படின்னாலும் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அப்படின்னாலும் சேம் தான். இப்போ எக்ஸ்டீரியர்னாவே நமக்கு எப்படி இருக்கணும்? அவுட்டரில் இருக்கணும், பட் சேம் சைடு இருக்கணும். பாருங்கள், இந்த 120 60 அவுட்டரில் இருக்கான்னு பாருங்கள். எஸ், ரெண்டுமே அவுட்டரில் இருக்குது, பட் சேம் சைடு இருக்குது பாருங்கள். இது இந்த சைடு மேலே எபோவில் இருக்குது, இது இந்த சைடு இருக்குது. ரெண்டு சேம் சைடு இருக்குங்களா? ஆப்போசிட்டில் இல்லாமல் சேம் சைடில் இருக்குது. அப்போ இது வந்து நம்ம ஆல்டர்னேட்டிவ் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னு சொல்லலாமா? எஸ். அப்போது எக்ஸ்டீரியர் ஆங்கிள் தட் லை ஆன் த சேம் சைட் ஆஃப் த டிரான்ஸ்வர்சர் ஆர் சப்ளிமெண்ட்ரி. சப்ளிமெண்ட்ரினாவே உங்களுக்கு என்னன்னு தெரியும்? 180 டிகிரி. அப்போ சம் ஆஃப் த 2 ஆங்கிள் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ 120 + 60 இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ நமக்கு இந்த 120ங்கிற பிளேஸில் எக்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணோன்னா இந்த சம்முக்கு ஆன்சர் கிடச்சிரும். தட்ஸ் ஆல். அப்போ இன்டீரியருக்கும் எக்ஸ்டீரியருக்கும் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிட்டிங்கன்னா, இன்டீரியர்னால் உள்ளே இருக்கணும், சேம் சைடு இருக்கணும். எக்ஸ்டீரியர்னால் அவுட்டரில் இருக்கணும், சேம் சைடு இருக்கணும். தட்ஸ் ஆல். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்க்கக்கூடிய ஆன்சரில் இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் ஒரு ட்ரைதிஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ட்ரைதிஸ் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஈக்குவல் டு 33 டிகிரின்னு கொடுத்துருக்காங்களா? ஓகே, இது ரெண்டுமே நமக்கு எப்படி இருக்குது? இன்டீரியரில் இருக்கா? பிக்சர் பாருங்கள், ரெண்டுமே உள்ளதாக இருக்குது, பட் சேம் சைடு இருக்குது. அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்? சேம் சைடில் இருக்கும்போது என்னென்னு எடுத்துக்கலாம்? எக்ஸ் ப்ளஸ் 33 டிகிரி அப்படின்னு ரைட் பண்ணிடலாங்களா? எஸ், சேம் சைடு இருக்கும்போது எக்ஸ் ப்ளஸ் 33 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி எடுத்துக்கலாமா? நமக்கு இந்த சப்ளிமெண்ட்ரி உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? ரெண்டுமே இன்டீரியரில் உள்ளே இருக்குது, பட் ரெண்டுமே எப்படி இருக்குது? சேம் சைடில் இருக்குது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 33 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இது பாருங்கள், ரெண்டுமே எக்ஸ்டீரியரில் இருக்கா? அப்போ இதுக்கு எக்ஸோட வேல்யூ நம்ம எப்படி ஃபைன் பண்ணுவோம்? எக்ஸ் ப்ளஸ் 132 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ எக்ஸ் மட்டும் வேணும்னா ப்ளஸில் இருக்க 132 இங்கே வரும்போது மைனஸாக சேஞ்ச் ஆயிடும். தட்ஸா. அதே மாதிரி இதில் எக்ஸோட வேல்யூ மட்டும் வேணும் அப்படின்னா எக்ஸ் மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க. ப்ளஸில் இருக்கிற 33 வரும்போது -33 சேஞ்ச் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 33 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். ஓகேங்களா? இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஆங்கிள்ஸ் வந்து நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க பார்த்துக்கோங்க. என்னென்ன ஆங்கிள் பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்படின்னா ஒரு ஆங்கிள் வந்து இன்டீரியர்லேயும் அனதர் ஆங்கிள் ஒரு ஆங்கிள் இன்டீரியர்லேயும் அனதர் எக்ஸ்டீரியர்லேயும் சேம் சைடு இருக்கணும். தட் இஸ் கரஸ்பாண்டிங் ஆங்கிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அல்டர்னேட்டிவ் இன்டீரியர் அப்படின்னாவே இன்டீரியர்னாவே உள்ளே இருக்கணும், பட் ஆப்போசிட் சைடு இருக்கணும். தட் இஸ் அல்டர்னேட்டிவ் இன்டீரியர் ஆங்கிள். அல்டர்னேட்டிவ் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அப்படின்னா ரெண்டு ஆங்கிளுமே அவுட்டரில் இருக்கணும், பட்டு எப்படி இருக்கணும்? ஆப்போசிட் சைட்ஸ் இருக்கணும். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? இன்டீரியர் ஆங்கிள் பார்த்தோம். இன்டீரியர்னாவே எப்படி இருக்கும்? உள்ளே இருக்கணும், பட் சேம் சைடு இருக்கணும். அதே மாதிரி எக்ஸ்டீரியர் அப்படின்னா என்னது? அவுட்டரில் இருக்கணும், பட் சேம் சைடு இருக்கணும். ஓகேங்களா? அது சப்ளிமெண்ட்ரி. இந்த மாதிரி நமக்கு 2 வேல்யூ கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது சப்ளிமெண்ட்ரின்னு எடுத்துக்கிட்டு எக்ஸ் ஒய் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். இதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய சம் சொல்கிறேன், நீட்டாக போடுங்க.